ஹலோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஜாவா பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா ஜாவால வந்து ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப், 8 பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு வேணா பார்ப்போம். ஓகேங்களா? டேட்டா டைப்னா ஒரு வேரியபிள் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ஹோல்டு பண்ணிருக்கு அப்படிங்கறத மீன் பண்றதுதான் டேட்டா டைப். ஓகேங்களா? ஸோ இன் ஜென்ரல் a data type is classification that specifies what type of data a variable can hold அப்படிங்கறதுதான் டேட்டா டைப். ஓகேங்களா? நம்ம இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் இதுல வந்து பாத்தீங்கன்னா a data type is a collection or grouping of data values. ஓகேங்களா? ஸோ டேட்டா டைப் நத்திங் பட் இது வந்து ஒரு என்ன டைப் ஆஃப் வேல்யூவை ஒரு வேரியபிள் ஹோல்டு பண்ணுது அப்படிங்கிறத மீன் பண்றதுதான் டேட்டா டைப். ஓகேங்களா? இந்த ஜாவால வந்து பாத்தீங்கன்னா 8 பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதை வந்து நம்ம 3 விதமா கிளாசிஃபை பண்ணலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டெகிரல் டைப்ஸ், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப், பூலியன் டைப் அப்படிங்கிற மாதிரி 3 கேட்டகரிஸா நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? இன்டெகிரல் டைப்ஸ்னா பைட்டு, ஷார்ட், இன்ட், லாங், கேர் அப்படின்னு ஒரு 5 டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேங்களா? பைட்டு, ஷார்ட், இன்ட், லாங், கேர். ஸோ இத கேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். நான் உங்களுக்கு லேட்டரா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கேருங்கிற செக்ஷனை பாக்குறப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அதர் வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப்ஸ். ஃப்ளோட், டபுள் அப்படிங்கிற மாதிரி 2 டேட்டா டைப். ஃப்ளோட் அதாவது டெசிமல் பாயிண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஃப்ளோட், டபுள் அப்படிங்கிற மாதிரி 2 டேட்டா டைப் அவைலபிள். ஓகேங்களா? அது ஏன் நமக்கு 2 டைப்னா ஃப்ளோட் இதோட ப்ரிசிஷன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அக்யூரசி இது வந்து ஒரு 7 to 8 டிஜிட் வரைக்குமே, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 7 to 8 டிஜிட் வரைக்குமே ஒரு ப்ரிசிஷன் அக்யூரசி இருக்கிறதா ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப். எனக்கு அதை தாண்டி மணி வேரியபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்றதுக்கு இல்ல எனக்கு அதை தாண்டி 15 to 16 டிஜிட் வரைக்குமே ப்ரிசிஷன் அக்யூரசி வேணும்னா டபுள் யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்காகத்தான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப்ஸ்ல 2 டேட்டா டைப்ஸ் அவைலபிளா நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ பூலியன் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா பூலியன் அப்படிங்கிற ஒரே ஒரு டேட்டா டைப் தான். ஸோ இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பைட்டுங்கிறது பார்ப்போம். ஸோ இன்டெகிரல் டேட்டா டைப்ல பைட் வந்து பாத்தீங்கன்னா 8 பிட் சைன்டு 2's காம்ப்ளிமெண்ட்ஸ் இன்டிஜர். ஓகேங்களா? இதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0. ஓகேங்களா? இப்போ பைட்டோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா -128ல இருந்து 127 வரைக்கும். ஸோ இப்போ இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் 8 பிட் சைன்டு 2's காம்ப்ளிமெண்ட் இன்டிஜர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இது 8 பிட்னா 8 பிட் சைன்டு 2's காம்ப்ளிமெண்ட் இன்டிஜர். அது என்ன சைன்டு 2's காம்ப்ளிமெண்ட் இன்டிஜர்? சைன்டுனா பிளஸ் ஆர் மைனஸ் மீன் பண்றதா சைன்டு. இதுல வந்து இந்த பைட்ல வந்து பிளஸ்ல இருந்து மைனஸ் வேல்யூமே ரெப்ரசன்ட் ஆயிருக்கும், அதாவது சைனுமே இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படிங்கறது தான் சைன்டு 2's காம்ப்ளிமெண்ட், சைன்டு அப்படிங்கறத மீன் பண்றது. ஓகேங்களா? இது என்ன 2's காம்ப்ளிமெண்ட்னா 2's காம்ப்ளிமெண்ட்ங்கிறது இன்டர்னலா இப்போ இந்த 128 10 20 அப்படின்னு கொடுக்கறது இன்டர்னலா நம்ம சிஸ்டம் வந்து 0s and 1s மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? 0s and 1s தான் நம்ம வந்து நம்ம வேல்யூஸ் எல்லாமே ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ அந்த வேல்யூஸை நம்ம அந்த மாதிரி தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி இப்ப 10ன்னு கொடுத்தாலுமே அதோட 10ஓட பைட் வேல்யூ அதாவது 2's என்ன வேல்யூவை 0s and 1sல நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம இன்டர்னலா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ரெப்ரசன்ட் பண்றதுக்கான ஒரு மெத்தட் தான், நம்பரை ரெப்ரசன்ட் பண்ற மெத்தட் தான் 2's காம்ப்ளிமெண்ட்ஸ் இன்டிஜர். 2's காம்ப்ளிமெண்ட்ங்கிறது இதுலயே 1s காம்ப்ளிமெண்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுல எல்லாம் வந்து இந்த 1s காம்ப்ளிமெண்ட் எல்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்ணலாம், காமனா யூஸ் பண்றது இப்போ 2's காம்ப்ளிமெண்ட் தான் யூஸ் பண்றாங்க நம்பரை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு. இந்த சைன்டு இன்டிஜர்ஸை யூஸ் பண்றதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் தான். ஏன்னா இதுல
அடிஷன் சப்ராக்ஷன்ஸ் எல்லாமே ஈஸியா பண்ண முடியும் இந்த மெத்தட்ல அப்படிங்கறதான். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் இன்டீஜர்னா என்னன்னு சொல்றேன். ஸோ பைட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுல டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு. ஏன் எனக்கு வந்து பைட், ஷார்ட், இன்ட், லாங் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இன்டீஜருக்கே ஏன் நம்ம டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் போறோம் அப்படின்னா, இன்டீஜர்ல இப்ப இது 8 பிட், இதே நம்ம வந்து ஷார்ட் போனா 16 பிட், அதுக்கு மேல இன்டீஜர்னா 32 பிட், 64 பிட். ஸோ இது வந்து பியூர்லி ஃபார் மெமரி கன்செப்ஷனுக்காக தான். இப்போ எனக்கு வந்து இது என்னோட வேல்யூ வந்து 128, இப்போ நான் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ற வேல்யூ வந்து 128 வேல்யூ 127க்கு மேல போகாது. அப்படிங்கிறப்போ நான் ஏன் வந்து ஒரு லாங்கை யூஸ் பண்ணணும், இன்டீஜர் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ நான் வந்து பைட்டே யூஸ் பண்ணிட்டு, ஸோ எனக்கு அது வந்து ஒரு மெமரி எஃபிஷியன்சிக்காக யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பைட்ல வந்து சைன்டு டூஸ் காம்ப்ளிமெண்ட் இன்டீஜர் என்ன இந்த டூஸ் காம்ப்ளிமெண்ட்ங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் 8 பிட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. இது டூஸ் காம்ப்ளிமெண்ட் இஸ் எ மெத்தட் யூஸ்ட் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் டு ரெப்ரசன்ட் சைன்டு இன்டீஜர்ஸ் both positive and negative in binary, ஓகேங்களா. பைனரியில எப்படி பண்ணலாம். ஸோ இப்போ பார்ப்போம் இன்டர்னலா இது எப்படி ரெப்ரசன்ட் ஆயிருக்கும்னா, இதுதான் வந்து இன்டர்னலா ரெப்ரசன்ட் 8 பிட்டுங்கிறதுனால நான் 8 செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதோட ஆக்சுவல் ரெப்ரசன்டேஷன் வேல்யூஸ் எல்லாமே எப்படி இங்க ரெப்ரசன்ட் ஆயிருக்கும்னா, இந்த செக்ஷனுக்கு எகென்ஸ்டா 1 2 4 8 16 32 64 128 அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பைட் a ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன்னா 10ஓட பைனரி ஃபார்மட் வந்து 00001010. ஸோ இதை எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, இந்த இதுல ஃபில்அப் பண்ணுவேன். எனக்கு இந்த இதுல 10ங்கிறது எதை ஆட் பண்ணா 10 எனக்கு கிடைக்கும். 8 + 2 10. ஸோ அது ரெண்டுத்தையுமே நான் 1ன்னு மார்க் பண்ணிக்குவேன், மீதி எல்லாமே 0ன்னு மார்க் பண்ணிப்பேன். இந்த இதுல இந்த லாஸ்ட் இது இருக்கு பாத்தீங்களா, லெஃப்ட் மோஸ்ட் பிட் பாத்தீங்கன்னா சைனுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து சைனை ரெப்ரசன்ட் பண்ற பிட், ஓகேங்களா. இது 0ன்னு இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், 1ன்னு இருந்துச்சுன்னா நெகட்டிவ், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ உங்களுக்கு 10க்கு ரெப்ரசன்ட் பண்ற பைனரி ஃபார்மட் காட்டிட்டேன். இது -20 அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன், ஓகேங்களா. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, பாருங்க மைனஸ்ங்கிறது இப்போ நெகட்டிவ் வேல்யூஸை கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல ஸ்டோர் பண்றதுக்கு தேர் ஆர் 3 ஸ்டெப்ஸ் ஓகேங்களா. 3 ஸ்டெப்ஸ் இருக்கு இதுல. ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஸோ எனக்கு பைனரி ஃபார்மட்டை -5 அப்படிங்கிறத நான் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுவேன், சரிங்க -5ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கோ. ஸோ -5 நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னா, எனக்கு 4 + 1, ஓகேங்களா. இதுல நான் மென்ஷன் பண்ண மாதிரி 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் +5 எடுத்துக்கணும், அதை இன்வெர்ட் பண்ணணும், அதோட 1 ஆட் பண்ணா அதுதான் நெகட்டிவ் நம்பரோட இன்டர்னல் ரெப்ரசன்டேஷன், ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் சி நம்ம என்னன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு 5ங்கிற ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 5ங்கிற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த 8 பிட்ல நான் 5 எப்படி ஃபில்அப் பண்ணலாம், 4 + 1 5, ஓகேங்களா. ஸோ மீதி எல்லாமே 000ன்னு ரெப்ரசன்ட். இது ஆக்சுவலா பாசிட்டிவ் நம்பரோட 5, ஓகேங்களா. ஸ்டெப் 2ல நான் என்ன பண்ணுவேன், இன்வெர்ட் பண்ணுவேன். இந்த நம்பரை இன்வெர்ட்னா 1 இருக்கிறது எல்லாமே 0ன்னு, 0 இருக்கிறது எல்லாமே 1ன்னு நான் மார்க் பண்ணுவேன், ஓகேங்களா. ஸோ அப்போ இத 0 0 0 ஒரு எனக்கு இங்க 5 zeros இருக்கா, அப்ப அது எல்லாத்தையுமே 1 1 1ன்னு மாத்திட்டு 1 0 1 இருக்கு 0 1 0ன்னு மாத்திடுவேன், ஓகேங்களா. இப்ப இன்வெர்ட் பண்ணிட்டு ஆட் 1 அப்படிங்கிற மாதிரி இந்த இன்வெர்ட் பண்ண நம்பரை 1 ஆட் பண்ணுவேன், ஓகேங்களா. 0 1 அப்படிங்கிறது 1ங்கிறது 1 தான். 0 இதுக்கப்புறம் வர வேல்யூஸ் எல்லாமே 1 தான். இந்த இடத்துல எல்லாமே 0 தான் இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணா இந்த ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் நெகட்டிவோட ஆக்சுவல் ரெப்ரசன்டேஷன், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சிஸ்டமேட்டிக்கா நமக்கு ஒரு -5ங்கிறது இப்படித்தான் ஸ்டோர் ஆகும்.
ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரெண்டையுமே -+10 -5 ஆட் பண்ணுவோம். ஸோ இதை பைனரிலையுமே ஆட் பண்ணுவோம், நம்ம டைரக்டா மேனுவல் மெத்தட்ல ஆட் பண்ணுவோம். மேனுவல் மெத்தட்ல ஆட் பண்ணா +10 -5ங்கிறது 5 தான். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து பைனரியில மைனஸ் பண்ணுவோம். 0 1ங்கிறது 1. ஓகேங்களா. 1 1 0, அப்போ 0 இங்க போட்டு மேல கேரி 1 போடுவோம். 1 0 1. ஓகேங்களா. 1 1 0, மீதி இங்க 1 கேரி 1. ஓகேங்களா. 1 0 0, மீதி கேரி 1. இப்படியே போச்சுன்னா இதுதான் நமக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். 5 0 1 0 1. ஓகேங்களா. ஸோ இதோட ரெப்ரசன்டேஷனை இங்க பிளேஸ் பண்ணுனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 4 + 1 5. ஓகேங்களா. நமக்கு இங்க வர்ற ஆன்சரும் இந்த நம்ம மேனுவலா இது பண்ற ஆன்சருமே கரெக்டா இருக்கா? ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் நமக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட்ல ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆகாது. ஸோ அதனாலதான் டூஸ் காம்ப்ளிமெண்ட்ஸை தான் நம்ம மெயினா கம்ப்யூட்டர் சிஸ்டம் ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், அதுக்கப்புறம் மற்ற மெத்தட்ஸ் எல்லாமே இந்த சைன்டு பிட்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் டூஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தடோட ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா. ஸோ இதுல இப்ப நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் பைட்டோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா -128ல இருந்து +127 அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பேன். அது ஏன் மைனஸ்ல மட்டும் 128 வரைக்கும் காட்டுறீங்க? 128 வரைக்கும் இருக்கு, பிளஸ்ல வந்து 127 வரைக்கும் இருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷனா காட்டுறதுக்காக நான் 4 பைட்ஸை எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே 8 பிட்ஸ்ல ஏன் இந்த டிஃபரன்ஸ் இருக்குங்கிறதும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 4 பிட் எடுக்கிறேன். 4 பிட்னா நான் உங்களுக்கு முன்னாடி காட்டின மாதிரி ஒரு 4 பிட் இருக்கா? 4 பிட்னா 4 பிளாக் இருக்கும். கரெக்டா? 1 2 4 8. கரெக்டா? 2 to the power 4. ஓகேங்களா. 4 பிட்னா 2 to the power 4. 8 பிட்னா 2 to the power 8. ஓகேங்களா. பாசிட்டிவ் வேல்யூஸ் வந்து 0 to 7. 0 to 7 பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா 0 0 0 0 0 1 இப்படியே வந்து 7 வரைக்கும் பாத்தீங்கன்னா 0 1 1 1. ஓகேங்களா. இப்போ 8க்கு ரெப்ரசன்ட் பண்ணா 1 0 0 0ன்ற மாதிரி வரும். ஓகேங்களா. 1 0 0 0 அப்படிங்கிற மாதிரி வரும். சோ அப்படி நம்ம போடுறப்போ இந்த லாஸ்ட் பிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட் பிட்ங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா சைனை வந்து ரெப்ரசன்ட் பண்ற பிளாக்ன்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சோ நம்ம வந்து 1 0 0ன்னு கொடுத்தோம்னா அது வந்து 1ங்கிறது நமக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ. சோ அதை வந்து நம்ம இங்க பாசிட்டிவ்ல கொடுக்க முடியாது. சோ அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வரும். சோ அதனாலதான் 1 0 0ங்கிறது 1ங்கிறது மைனஸ் ரெப்ரசன்டேஷன். மைனஸ் சைன்ல வந்து எந்த சைன் 1ங்கிறது மைனஸ் ரெப்ரசன்ட் பண்ற பிட். சைன்டு பிட்ல 1ங்கிறது மைனஸ் ரெப்ரசன்ட் பண்றது, 0ங்கிறது பாசிட்டிவ் ரெப்ரசன்ட் பண்றது. ஸோ அதனாலதான் இங்க இந்த நெகட்டிவ்ல வந்து நம்ம -8 இன்க்ளூட் பண்ணிருப்போம், பாசிட்டிவ்ல வந்து +8 நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா அதோட ஆக்சுவல் பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்து 1 0 0 0. இது வந்து அந்த சைன் பிட்டை வந்து சைன்டு பிளாக்ல வந்து மைனஸ் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கிறதுனால நம்மளால அதை பாசிட்டிவா அகாமடேட் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் 0 to அதாவது 128 to -128 to 127. இப்போ 4 பிட்லயுமே பாத்தீங்கன்னா -8ல இருந்து +7 வரைக்கும் தான் நம்மளால அகாமடேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைப் இன்டெகிரல் டைப் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட், இன்ட், லாங். ஓகேங்களா. இந்த மூணையுமே நம்ம பார்க்கலாம். ஷார்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல். இது வந்து பாத்தீங்கன்னா 16 பிட் சைன்டு டூஸ் காம்ப்ளிமெண்ட் இன்டீஜர். சைன்டு டூஸ் காம்ப்ளிமெண்ட் இன்டீஜர்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். இதுல வந்து சைனுக்கு ஒரு பிட் இருக்கும். டூஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் எப்படி நம்ம வந்து பண்ணுவோன்றத உங்களுக்கு நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதோட டிஃபால்ட் வேல்யூமே 0. ஓகேங்களா. இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 to the power 15.
ஓகேங்களா. 2 to the power 15 ஆக்சுவல் வேல்யூ 32768. ஓகேங்களா. ஸோ அது மைனஸ் 32768ல இருந்து 32,767. ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க வேல்யூ எல்லாத்தையுமே நம்மளால அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ நான் பைட்டுக்கு உங்களுக்கு மென்ஷன் பண்ண மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு லார்ஜ் அரேஸ்ல என்னோட வேல்யூ வந்து இந்த ரேஞ்சை தாண்டாது அப்படிங்கிறப்போ நம்ம இந்த ஷார்ட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மெமரியை வந்து மெமரி கன்செப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு மெமரி கன்செப்ஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கும். மெமரி எஃபிஷியன்சி இங்க இருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்ட் நெக்ஸ்ட் டேட்டா டைப் வந்து பாத்தீங்கன்னா இன்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா. இந்த இன்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 32 பிட் சைன்டு டு காம்ப்ளிமெண்ட்ஸ் இன்டிஜர். இது வந்து 32 பிட். ஓகேங்களா. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து கொஞ்சம் இன்னும் அதிகமா இருக்கும். இதோட வேல்யூமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து 0. ஓகேங்களா. ஃபார் இன்ட்டுக்கு வந்து இந்த ரேஞ்ச் 2 to the minus 2 to the power 31 to 2 to the power 31 அந்த ரேஞ்ச் வரைக்குமே நமக்கு சப்போர்ட் ஆகும். நான் உங்களுக்கு இங்க காட்டியிருக்க ரேஞ்ச் வரைக்குமே உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா. இது வந்து நமக்கு எனஃப் டு யூஸ் காமனா யூஸ் பண்றதுக்கு எனஃப் இந்த வேல்யூஸ் இந்த ரேஞ்சுங்கிறது நமக்கு ஓகேங்களா வந்து அடாப்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைப் டேட்டா டைப் வந்து லாங். ஓகேங்களா. லாங் வந்து பாத்தீங்கன்னா 64 பிட் சைன்டு டு காம்ப்ளிமெண்ட் இன்டிஜர். இதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0. ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா 19 டிஜிட்ஸ் உங்களுக்கு இதோட ரேஞ்ச் இருக்கும். இப்போ இந்த டிஜிட்ஸ் எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா 19 டிஜிட் அப் டு 19 டிஜிட் வரைக்குமே உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். இது வைட் ரேஞ்ச் ஆஃப் உங்களுக்கு இது வந்து ஒரு பெட்டர் சப்போர்ட் ஒரு லார்ஜ் இன்டீஜர் வரும் அப்படிங்கிற ஒரு சினாரியோல நீங்க இந்த லாங்குங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் காமனா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ MySQL ஆர் Oracle DB இந்த மாதிரி டிபில யூனிக் அதாவது பிரைமரி கீஸ் இருக்கு பாத்தீங்களா. பிரைமரி கீஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய வேல்யூஸை எடுக்கிறதுக்கு வரத்துக்கு ஏன்னா அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு நாளைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இன்சர்ட் ஆகுறப்போ இந்த இன்டீஜர் வேல்யூ தான் இது வந்து உங்களுக்கு ஈஸியா கிராஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி டயத்துல இந்த லாங்குங்கிறது நம்ம யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் சினாரியோஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ லாங்லயுமே ஒரு சில சினாரியோஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க லாங்க வந்து கேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்பைலர் வந்து இப்ப லாங் வேல்யூவை நீங்க ஒரு லாங் வேல்யூ 5ன்னு கொடுக்குறீங்கன்னா கம்பைலர் வந்து அதை ஒரு இன்டீஜரா தான் கன்வெர்ட் பண்ணும். இன்டீஜரா தான் கன்சிடர் பண்ணும். இன்கேஸ் நீங்க இன்டீஜர் வேல்யூவோட கிராஸ் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பா எல் அப்படிங்கிற மாதிரி டைப் கேஸ்ட் பண்ணிக்கணும். அந்த கேஸ்டிங் பண்ணினா தான் அந்த உங்களுக்கு வந்து எக்ஸிகியூஷன் எரர் இல்லாம இருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இதுல வந்து இன்ட் வேல்யூ கொடுத்துருக்கேன். இன்டிஜரோட மேக்ஸிமம் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 2147483647. நான் இந்த இதை லாங்ல அசைன் பண்றேன். இது இன்டோட மேக்ஸ் வேல்யூ. இது வந்து ஈஸியா எக்ஸிக்யூட் ஆகும். எந்த ஒரு எரர் இல்லாம எக்ஸிக்யூட் ஆகும். பட் நான் வந்து அதோட ஒரே ஒரு +1 ஆட் பண்றேன். இது வந்து உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். கம்பைல் பண்றப்பயே எரர் த்ரோ பண்ணும். ரீசன் ஒய்னா கம்பைலர் வந்து இந்த இன்டெகிரல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே இன்டீஜரா தான் ட்ரீட் பண்ணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் அதோட ஒரிஜினல் அசைன்டு டேட்டா டைப்புக்கு நம்ம வந்து இது பண்ணும். இந்த இடத்துல இதை எப்படி ரிசால்வ் பண்ணுவோம்னா லாஸ்டா எல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் ஷோ பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு லாங் டேட்டா டைப் டெஸ்ட்ன்ற மாதிரி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். public static void main
string of args இங்க நான் வந்து long L long S equal to just in the 214748 sorry 214748 364847 அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணிட்டு இதை வந்து நான் பிரிண்ட் பண்றேன். ஓகேங்களா? ஃபார் இது வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதோட எக்ஸிக்யூட் பண்ணி நான் உங்களுக்கு நான் என்னோட கம்ப்யூட்டர்ல ஒரு பிசிக்கல் லொகேஷன்ல சேவ் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஜாவா சி லாங் டேட்டா டைப் சார்ட். ஓகேங்களா? எனக்கு இது கம்பைலேஷன் எரர் இல்லாம ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதை ரன் பண்றேன். எனக்கு இந்த வேல்யூ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. பட் இதை விட நான் ஒரு வேல்யூ ஒரு 1+1 பண்றேன். எனக்கு இது இன்டீஜரை கிராஸ் பண்ணி போகுது. இன்டீஜர் லென்த்தை விட இன்டீஜர் ரேஞ்சை விட கிராஸ் ஆகி போகுது. ஸோ எனக்கு இப்போ இங்க பாத்தீங்கன்னா எரர் லாங் டேட்டா டைப் கிளாஸ் ஜாவால வந்து எரர் இருக்கு. இன்டீஜர் நம்பர் டூ லார்ஜ், அதை ரேஞ்சை விட தாண்டி போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லுது. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல எல்லுங்கிறது மாதிரி கேப்ஸ் ஆர் ஸ்மால் எல் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எரர் இல்லாம கம்பைல் ஆகுது. அண்ட் இட்ஸ் ரன் சக்சஸ்ஃபுல்லி. ஓகேங்களா? எனக்கு ரன் ஆகி அந்த வேல்யூமே ஷோ ஆகுது. ஸோ இதுதான் லாங்ல இருக்க பிட்ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டைப் பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேட்டா டைப் கேர். ஓகேங்களா? கேர் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு இன்டெகிரல் டேட்டா டைப் தான். எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதோட சிஸ்டம் இன்டர்னலா சிஸ்டம் வந்து ஒவ்வொரு கேரக்டரையுமே இன்டீஜரா தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து இன்டெகிரல் டேட்டா டைப் தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ப்ரோக்ராம்லயும் சரி அவுட்புட்ல வேணா நம்ம அதோட கேரக்டர் ரெப்ரசன்டேஷன் பார்ப்போம். பட் இன்டர்னலா அது வந்து ஒரு நம்பரா தான் ஸ்டோர் ஆகி இருக்கும். ஓகேங்களா? கேர் whose values are 16-bit unsigned integer. ஓகேங்களா? இது வந்து ஒரு சைன்டு இன்டிஜர் கிடையாது, அன்சைன்டு. அப்போ 2^16 அதோட ஹோல் வேல்யூமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ்ல இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 2^16 அப்படின்னா 65,536 வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 0 to 65,536 கிடையாது, 35. ஏன் 36 வர்றது இங்க ஏன் 35 வருதுன்னா இதோட ரேஞ்ச் வந்து 36 வரைக்கும் தான் வந்திருக்கணும். கேரக்டர் ரேஞ்ச் 0 to 65,536 தான் வந்திருக்கணும். இங்க 0 இன்க்ளூட் ஆகுறதுனால 0ங்கிறதும் ஒரு ஸ்லாட்டை எடுத்துக்கும். கரெக்டா? 1ல இருந்து வந்துருச்சுன்னா நம்ம 36 வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ 0ல இருந்து வர்றதுனால 35 தான், 65,535 தான். டோட்டல் டிஸ்டிங்க்ட் வேல்யூ 65,536 வித் இன்க்ளூடிங் 0வோட சேர்த்து. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் இது வந்து ஒன் வேல்யூ இல்லாம இருக்கு. லாஸ்ட் வேல்யூ அதாவது 35,536 இல்லாம இருக்கு. ஏன்னா இது 0 இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அதான் இது. ஓகேங்களா? இது வந்து யூனிகோட் பாயிண்ட்ஸ் இன் தி பேசிக் மல்டிலிங்குவல் பிளான் என்கோடட் வித் UTF-16. ஓகேங்களா? இப்போ இந்த கேரக்டர் எல்லாமே UTF-16 ஓட என்கோட் ஆயிருக்கும். இந்த UTF-16 அப்படின்னா என்னன்னு வச்சுக்கோங்களேன்.
யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மட் 16 அப்படின்னு சொல்லிட்டான். 16ங்கிறது 16 பிட். ஸோ இப்போ சிஸ்டம் வந்து வேல்யூஸ் எல்லாமே இன்டீஜரா ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்டீஜருக்கான கேரக்டர் என்ன அப்படிங்கிறத இந்த UTF-8 தான் என்கோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் என்கோடட் வித் UTF-816. ஓகேங்களா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பேசிக் மல்டிலிங்குவல் பிளான். இப்போ பிளேன் அப்படின்னா பேசிக் மல்டிலிங்குவல் பிளேன்னா இதுல வந்து காமனா யூஸ் பண்ற கேரக்டர்ஸ், லாட்டின் கேரக்டர்ஸ், சிம்பிள்ஸ், ஸோ ஜாப்பனீஸ், சைனீஸ், கொரியன் கேரக்டர்ஸ் எல்லாமே காமனா யூஸ் பண்ற, பேசிக்கா யூஸ் பண்ற கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த 0 to 65,535 ரெப்ரசன்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு நம்பர்ஸுமே ஒரு கேரக்டர்ஸை, யூனிக் கேரக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அதுதான் இது ஒரு பேசிக் மல்டிலிங்குவல். ஓகேங்களா? நிறைய நம்ம காமனா யூஸ் பண்ற கேரக்டர்ஸ் எல்லாமே இதுல என்கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் பேசிக் மல்டிலிங்குவல் பிளான். ஸோ உங்களுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ஓகேங்களா? நான் test.java அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். இதுல இன்டீஜர் 65 சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த இன்டீஜர் 65 கேரக்டர் என்ன அப்படிங்கறத இங்க நான் கன்வெர்ட் பண்றேன். அந்த 65ங்கிறத கேர் அப்படிங்கிற டேட்டா டைப்க்கு கன்வெர்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு இங்க என்ன பிளேஸ், இங்க என்ன வருதுன்னு பாருங்க. லெட்ஸ் see. Java C test.java Java test பாத்தீங்கன்னா இங்க A வந்திருக்கு. ஓகேங்களா? சோ 65 இன்டிஜர் நம்பர் 65 என்கோட் பண்ணியிருக்க கேரக்டர் A. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 66 பாத்தீங்கன்னா சோ அகைன் நான் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். D அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்களா? சோ இதுதான். சோ இப்போ இது வந்து இன்டகிரல் டைப்ல ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? சோ இதுதான் எண்டு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப்ஸ், அதுக்கப்புறம் பூலியன் டைப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.